என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. நீர் கணவனும் மனைவியுமாக இணைத்த கடவுள் இல்லற வாழ்வின் ஆசீர்வாதமான கர்ப்பத்தில் கனியை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திலே இந்த குழந்தையானவன் பிறந்து ஓராண்டை நிறைவு செய்யும்படியான உன்னதமான ஒரு பாக்கியத்தை பிரின்ஸ் தேவடைய வாழ்விலே நீர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே தனது குழந்தை முதலாவது பிறந்த நாளை அடியெடுத்து வைத்து இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை குழந்தையாளர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதுமாக உடைய வல்லமையும் கிருபையும் பாதுகாப்பும் அன்பு தயவு இருக்கும் குழந்தையுடைய எப்போது இருக்கும்படியாக நோக்கி நான் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த கூடுதலில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும். துவக்கம் முதல் முடிய பிரிந்தும் பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். அவர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான பிறந்த நாள் நிகழ்ச்சியில் அருமையான பிரின்ஸ் தேவ் அவர்கள் ஒரு ஆண்டை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தினபடினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கவும், இந்த பிள்ளைய நாம் எல்லாரும் சேர்ந்து கத்த ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் நாமும் மகிமைப்படும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் தந்த இந்த நல்ல கிருபைக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இப்போது ஒரு சில பாடல்களை மெதுவாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வந்திருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமான பிறந்த நாள் ஆகையினால சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். என்னுடைய துணைவியார் கிரேஸ் அவர்கள் பாடலை பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேர்த்தாய்ந்து அடைக்கலம் புகவே தம் சிறகிகளால் கூடுவார்.
என்னை காப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை காப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இந்த நாள்ல பிரின்ஸுக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்ததுக்காக தேவனே நம்ம கரங்களை தட்டி ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவருடைய செயல்கள் ஹalleluya மகத்துவமான செயல்களா இருக்கிறது. ஹalleluya இந்த நாள்ல இன்னொரு பாடலை கூட நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். ஹalleluya நன்றி செலுத்துவண்ணமாய் இன்னொரு பாடலை கூட எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா. துக்க முகத்தோட அல்லல. அல்லேலூயா. இந்த நாளில நம்ம சமூகத்துல தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்குது. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக அல்லேலூயா அர்ப்பணித்தவர்களை நம்ம பாடுவோமா. அல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்.
ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த மனமகிழ்ச்சியான சந்தோஷமான வேளையிலே தேவன் பிள்ளைகளை உண்டாக்கி அவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு ஆண்டு, அருமையான பிரின்ஸ் தேவை ஒரு ஆண்டை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாய், அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரியவர், நம்ம மத்தியிலே அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியா தேவன் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் தயவாக சகோதரிகள், இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் வந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் தயவாக பேசாமல் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த பிள்ளையை வாழ்த்து வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் எல்லாரும் ஜபத்தோட மிகுந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளை மேலே தங்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு கம்மியாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் நல்லா பேசலாம். அதனால் இப்போது கொஞ்ச நேரம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளர நாம் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். பிள்ளையுடைய பிறந்த நாள் கேக் கட்டிங் இருக்குது. அதனால ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். கர்த்தர் தேவன் இந்த இடத்தை வந்து ஆசீர்வதிக்கும்படி பிள்ளையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர் நம்ம ஆராதிக்கலாம். அவர் நாம மகிமைப்படும்படியா கைகளை உயர்த்தி அவர் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். ஒருவரை பெரிய காரியங்களை சொல்கிறார். இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில் ஆலயத்துக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயன்படுத்தி ஆராதிக்கலாம். ஆமே கையை வைத்து மட்டும் உட்கார்ந்து எல்லாரும் கை கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஆசீர்வாடி பூரம்
கூட்டி ஆயுசு நாட்களை தந்து கூட பெருக செய்ய போற நல்ல ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறார். ஆரம்ப முதல் முடிவு வரை நடக்க தருகிறார். சொல்லிக்கிறோம் நல்ல கருத்தை கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ரசகரமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் கூட இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் ஊழியர்கள் இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு கொடான கோடி மகிமை உண்டா. இப்போது தேவகுமார் அவர்கள் அருமையான பிரின்ஸ் தேவனுடைய தகப்பனார், ஒரு நல்ல அவருடைய மனைவி, அவருடைய தாயார், ஒரு நல்ல குடும்பம், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பரிசுத்திலும் தேவனை ஆராதிக்கிறதும் நல்ல குடும்பமாக நம்முடைய சபையில வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஜெபத்தோடு கூட தேவன் அருமையான ஒரு பிரின்ஸை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பிறந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இப்போது தேவகுமார் அவர்கள் வந்து ஒரு சிறு சாட்சியை சொல்லும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்த பரலோக தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து திருமணத்தை முடிக்க கிருபை கொடுத்தார். நல்ல அப்பா அம்மா கொடுத்தார். நல்ல ஃபேமிலியை கொடுத்தார். நல்ல மாமியார் வீட்டையும் கொடுத்தார். நல்ல பாஸ்டர்ஸ்லாம் கொடுத்தார். எல்லாருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாளில் தேவ செய்தி கொடுக்க போகிறார் அருமையான தயானந்த ஐயா பற்றி சொன்னால், நான் ஒரு கிறிஸ்டின் சேனலில் இருக்கும்போது ஐயாவை நான் இன்டர்வியூ எடுத்தேன். அப்புறம் தனியாக நான் யூடியூப் சேனல் எடுத்தேன். அதன் மூலியமாக ஆண்டவர் எனக்கு ஐயா மூலியமாக ஐசக்கண்ணா பழக்கம். ஐயா தான் எனக்கு வர வேண்டியது. ஐயா உடம்புல சரியில்லாத எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎஸ் ஐயா, டிஎஸ் குரூப், டிஎஸ் சவுந்தரபாண்டியன் ஐயா, அவர் ஐயா இங்கே சென்னையில் இல்லை, ஊட்டியில் இருக்காங்க. வரணுன்னு தான் இருந்தாங்க. அவங்க தான் இந்த இடத்தெல்லாம் எனக்காக கொடுத்து, அவங்க கேமரா, அவங்க ஸ்டாண்டு தான் கொடுத்து எனக்கு இந்த ஃபாதரை என்கிட்ட பேசி எனக்கு உதவி பண்ணாங்க. இந்த நாளில் நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல பயனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்த கொடுத்த நன்றி. தொடர்ந்து பாசிட்டிவ் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. தேவநாம மட்டும் மகிமைப்படட்டும். நல்லவர். இப்போது அவருடைய பாட்டி, பிரின்ஸனுடைய பாட்டி மகிமைப்படும்பதாக குழந்தைக்காக அதிகமாக ஜெபித்து கர்த்தர் கொடுத்த பாட்டி அவர்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு சிறு சாட்சி கேட்கும்படி நம்ம ஆசையார். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து இந்த நாளில் வந்து 2021 என் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ண கிருபை செய்தார். ஒரு நல்ல குடும்பத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுஜாக்காக நன்றி தெரியப்படுத்துகிறேன். அந்த மகள் வந்து எனக்கு வந்து ஒரு மகள் சாணத்தில் ஒரு நல்ல அன்பான மகளை கொடுத்துருக்கார். அதற்காக நன்றி. ஒரு ஏற்ற நேரத்தில் ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனி கொடுத்து என் பேரப்பிள்ளையை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலையும், எல்லா பலவீனங்களையும், சோர்வுகளையும், எல்லா சூழ்நிலையிலையும், சொந்தத்தின் மத்தியிலையும், நண்பர் மத்தியிலையும் என்னை இதுவரையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். எந்த வீணான செலவுகள் வராதபடி கர்த்தர் என்னை கடன் இல்லாதபடி நடத்தினார். வந்திருக்க எல்லா பாஸ்டர்களுக்காக எனக்கு நான் பெரிய நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு கொடுத்த ஊழியக்காரங்களை எல்லாருக்கும் கனம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் வந்து எங்களோடு இருப்பதற்காக கொடான கொடி சூத்திரம் எல்லாருக்கும் நன்றி தெரியப்படுத்திக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதா. நன்றி. கர்த்தர் நல்லவர். இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிறவர் தான் பிரின்ஸ் அவர்கள். இவரை தான் நாம் பார்த்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க தேவனை மூட்டமாய் இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்த முடியாது, ஜெபிக்க முடியாது வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிற கைகளை வச்சு அல்லேலூயா. நீங்க சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்போது ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த பிள்ளையை தேவனை கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தை இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாகவும் வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆண்டுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. நம்மத்தில் குளம்பேட்டில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் தயானந்தன் அவருடைய மருமகன் ஐசக் அவர்கள் வந்திருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷம். அவர்கள் நன்றாக வார்த்தையை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளை. வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக ஒரு 3 நாட்கள் உட்கார்ந்து 3 நாட்களில் ஃபுல் டே நைட்டு உட்கார்ந்து வாசித்து முடித்தவர். அது பெரிய கிரேட். அந்த காரியத்தை செய்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக தேவனுக்கு பயந்து ஊழித்து செய்கிற ஒரு நல்ல தாசன்.
அவர் இப்போது நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தை இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரும். கைகளை தட்டி நாம் வரவேற்கலாமா? கர்த்தர் நாம தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாக கூட நம் மத்தியில் அருமையான இந்த சபையினுடைய தலைமை போவதற்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். மற்றும் பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். காட் இஸ் குட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கபில் தேவ் தான் தெரியும். நான் பயங்கரமான ஃபேன் ஆக்சுவலி. ஒரு நாள் ஆனால் இங்கே தான் பிரின்ஸ் தேவ். ஸோ காட் இஸ் குட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அன்பு தம்பிக்காக, அன்பு மகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் வில் bless you a lot. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எல்லா நிலைகளில் பெருக செய்வாராக. அதனால குழந்தைக்கு நேராக வார்த்தைகள், அந்த அதுவும் இவருக்கு என்ன நான் சொல்றது, இவங்க 2 பேத்துக்கு தான் நம்ம சொல்ல போறோம் வார்த்தைகள். ஆனால் அதுக்கு முன்பாக வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து வாழ்கன்னு வாழ்த்துறார். உங்க அனைவரையும் இந்த சபையில இந்த வாசல்ல இருந்து உங்களை அனைவரையும் வாழ்கன்னு வாழ்த்துறதுல மகிழ்ச்சி கொள்கிறோம். வேதத்துல 3 விதமான வாழ்த்துதல்கள் இருக்குது. நம்பர் 1, விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்ல சுக வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 2வது வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? யோபுல வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு செல்வ வாழ்வை தராதிருப்பாரோ, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செல்வ வாழ்வை கர்த்தர் தருவார். ஆவிக்குரிய செல்வங்கள், உலக பிரகாரமான செல்வங்களினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தயவு நீடிய வாழ்வு, நல்ல நீடிய வாழ்வை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாரையும் நேசித்திருக்கிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளைக்காக எங்க பிரின்ஸ்க்காக ஜெபிக்கும் பொழுது விசேஷமா யார் தான் பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேல வேத வசனம் சொல்லப்படுகிறது, பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராகன்னு ஒரு பேரண்ட்ஸ் ஜெபம் பண்றாங்க. ஒரு அப்பா அம்மா மனோவாவும் அவன் மனைவியும் இப்படியா ஜெபிக்கிறாங்க, பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. அப்போ பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும்? 3 காரியங்களை உங்க மத்தியில சொல்லி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த இடத்துல நிறைய பிள்ளைங்களை எல்லாவற்றிலும் பிள்ளைகளை வளர்த்தவர்கள், பேர பிள்ளைங்களை பார்த்தவங்க எல்லாரும் இருக்கிறீங்க. so good, it's a blessing. நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற காரியங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும்? வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளை என்ன பண்ணிடுவோம்? கஷ்டப்பட்டு வளர்த்துருவோம். ஆனா வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ணு? அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அக்கா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அக்கா. கவனிங்க. நம்ம மக்கள் ஒரு தயவு செய்து நம்ம இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. நீங்க அங்க கேட்டரிங் தம்பி, நம்ம கேட்டரிங்ல இருக்கிற பிரதர் சகோதரர், நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிக்கிறேன், கொஞ்ச நேரம் பேசாம கொஞ்சம் இந்த இடத்துல அந்த மாதிரிமா இது ஆண்டவருடைய ஸ்தலம். இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல இட்ஸ் ஐஸ் பிரேக்கர். எல்லாரும் ஜாலியா நம்ம பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இட்ஸ் கம்ஃபார், இது செலிப்ரேஷன், கொண்டாட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா இது கர்த்தருடைய வேலை. அதனால ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா முடிச்சுட்டு கேக்க கட் பண்றோம். அப்புறமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய என்ன பண்ணிடுவோம்? வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை. பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. ஏன்னா 5ல விளையாதது 50ல விளையுமா அப்படின்னு அது வராது. சமீபத்தில் கூட நான் வட இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுவதற்காக போயிருக்கிறேன். மும்பை மாநிலத்தில் ஒரு பேசும்போது திடீர்னு எனக்கு சில நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக சில காரியங்களை எழுதும்போது என் பக்கத்துல இப்போ இங்க ஒரு பாஸ்டர் உட்கார்ந்த மாதிரி அங்க ஒருத்தர் கேட்டார், நான் எழுதுறதை பார்த்துட்டு, பிரதர் உங்களுக்கு உருதுலாம் தெரியுமான்னு கேட்டார். நான் தமிழ்ல எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என் கையெழுத்து தலையெழுத்தா இருக்கும். அது எதுக்கு சொல்ல வரேன்னா,
ஸ்டார்டிங்ல அப்படி நம்ம கையெழுத்து அப்படிதான் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த பேட்டர்ன் மாறல. அதான் சிறு பிராயத்துல அந்த பிள்ளைங்களை சரியான விதத்துல என்ன பண்ணிட்டோம், நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், அதை விடாதிருப்பான்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 1, முதலாவது வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிற காரியம் என்ன, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை அவன் பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. அப்படியே வாசித்தீங்கன்னா அதுல 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், ஆலோசனை கேட்கிற குடும்பம். தினந்தோறும் தேவகுமார் அண்ட் பிரியா ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பிள்ளைக்காக என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் நம்ம எல்லாருமே கடமையே இந்த ஜோம் பண்ற காரியம் அல்ல, உண்மையிலேயே கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாட்கள்ல பிள்ளைக்காக நம்ம அதிகமா பாரப்பட வேண்டிய காலகட்டங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரே ஒருத்தர் தான் நம்மளை என்ன பண்ண முடியும், நம்ம பிள்ளைங்களை இந்த உலகத்துல நடத்த முடியும்னா யார் தான், ஆண்டவர் மாத்திரம் தான். ஏன்னா என்னதான் இந்த காலகட்டத்தில் 1000 காரியம் செஞ்சாலும் ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க மேல கைகளை வைக்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு, ஆனா ஒரு காரியம், ஒரே ஒரு பாதுகாப்பு, அவர் தம்முடைய சிறகுகளால் உங்களை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், செட்டையின் மறைவுல நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். அப்போ உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய வழி நடத்துதல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் தேவுக்காக நீங்க என்ன பண்ணணும், கத்தட்டு நம்ம ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், செய்வார் என்பதுல எவ்வளவு வேணும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆலோசனை கேட்கிறது மாத்திரமல்ல, வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 2வது அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 17வது வசனத்துல உம்மை கணம் பண்ணும்படி அவனுடைய நாமம் என்ன என்று கேட்டார்கள். கணம் பண்ணுகிற குடும்பம். உண்மையிலேயே தேவகுமார் நல்ல எல்லா ஆண்டவரை கணம் பண்றது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் கணம் பண்ணுகிற நல்ல ஒரு மனிதர். அப்போ ஆனா நம்ம கணம் பண்ணுகிறதுல என்ன பண்ணணும், எப்படி முதல்ல யாரை கணம் பண்ணணும், கர்த்தரை கணம் பண்ணணும். அதனால தான் வேத வசனம் சொல்லப்படுகிறது, first you seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூடயா கொடுப்பார். எப்ப கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன பண்ணணும், கர்த்தரை கணம் பண்ணணும். அப்போ நாங்க மதுரையில, நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் மதுரை பட்டணத்துல சிஎஸ்ஐ அங்க இருக்கக்கூடிய கரிமேடு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவோம். அப்போ சின்ன பசங்கள்லாம் அங்கதான் போய்கொண்டிருக்கிற காலகட்டங்கள் போல பெரியார் பஸ் ஸ்டாண்ட் TLC தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச். ஸோ அங்கதான் சபைகளுக்கு நாங்க போகிறோம். போகும்போது காலையில 8 மணிக்கு சர்ச்னா 7 மணிக்கெல்லாம் விரட்டுவாங்க, வீட்டுல இருந்து அம்மா அப்பா விரட்டுவாங்க. ஏன்னா 2 பிரிட்ஜ் எல்லாம் ஏறி இறங்கி அங்க ஓடணும், சர்ச்சுக்கு போகணும். போய் அந்த தூக்குற அந்த சிலுவையை நல்லா பிராஸோ போட்டு நல்லா சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவோம், கிராஸ் பேரரா உள்ள போகணும். அப்போ அப்படியெல்லாம் அன்னைக்கு உந்தி தள்ளினதுனால தான் எல்லா விதத்திலும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு கர்த்தர் கடன்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய விழுந்தோம், ஆனா ஆண்டவர் தான் நடத்தி இருக்கிறார். கணம் பண்ணும்போது அவரை ஜெபிக்கிறதுல என்ன பண்ணணும், கணம் பண்ணணும். வேத வாசிப்புல என்ன பண்ணணும், கணம் பண்ணணும். ஒவ்வொன்றிலும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியில என்ன பண்ணு, அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, அப்படியே அம்மாவுக்கு தப்பாம இருக்குதுப்பா, அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எல்லா வற்றிலும் மாதிரி யாருன்னா நமக்கு யாருதான், கர்த்தர். கர்த்தரை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய காரியம் வரணும்னா சிறு பிராயத்திலிருந்து கணம் பண்ண. ஏன்னா நம்ம ஜோமனா அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா ஜெபிப்பான். நம்ம பைபிளை எடுத்தோம்னா என்ன பண்ணும், குழந்தை அதை செய்யும். ஆனா நம்ம போனையே திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம்னா குழந்தையும் என்னதான் கேட்கும் அப்படின்னா, போனை தான் கேட்கும். இன்னைக்கு வேற காலகட்டத்தில் நம்ம நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள். ஆனா அதன் மத்தியில நம்ம பிள்ளைக்காக நீங்க ஏறெடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் நிச்சயமா என்ன பண்ணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அதாவது ஆலோசனை கேட்கிற குடும்பமா இருக்கிறாங்க. 2வது அவர்கள் கணம் பண்ணுகிற குடும்பமா இருக்கிறாங்க. 20வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் சாஷ்டாங்கமாக என்ன பண்ணாங்களா, கர்த்தருடைய தூதனானவர் when the Lord goes up
சாஷ்டாங்கமா விழுந்து தொழுது கொண்டார்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆராதிக்கிற குடும்பம், ஆலோசனை கேட்கிற குடும்பம், கணம் பண்ணுகிற குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம். நல்ல கர்த்தரை என்ன பண்ணணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணணும், ஆராதிக்கும் பொழுது அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு வேதத்துல வாசிக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தந்தருள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமா எல்லாவற்றில தேவ ஆவியானவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஒருவேளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இளம் பிராயத்துல ஒருவேளை சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், ஆனா சூழ்நிலைகள் மாறினது. ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அந்த நாட்கள்ல நான் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s மதுரையில் நான் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். நான் தலைவர் ஒரு படத்துல கூலியா நடிக்கிறாருன்னா நானும் கூலி மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாள், ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கழுத்துல ரெட் கலர்ல கர்ச்சீஃப் இருக்கும், பேச்சே கிடையாது. அந்த கருமாத்தூர், உசிலம்பட்டி பகுதிகள் எல்லாம் பண்ணாத சேட்டையெல்லாம் இல்லை, பேப்பர்ல பேர் அளவுக்கு ரவுடிசம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு காரியம், எங்க அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டு இருக்கிறானே, தருதலியா போதே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு என்ன பண்ணாங்கன்னா அழுது அழுது ஜெபம் பண்ண ஜெபம் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து என்ன மாற்றி கொண்டு வந்தார். நான் கருமாத்தூர், உசிலம்பட்டி பகுதிகளில் மாத்திரமல்ல, மதுரையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் டவுன்ல தேவர் சில முன்பாக போராட்டம் நடத்தும் போது கிட்டத்தட்ட 10,000 மாணவ மாணவிகள் ரோட்ல உட்கார்ந்துருப்பாங்க. 3 பஸ் எரியும், அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல 3 பஸ் கல்வீச்சு, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 3 பஸ் எரிப்பு, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல டிசி எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவேன் நாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில பல காரியங்கள் கேள்விக்குறியா மாறி போச்சு. ஆனா 800 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரு தெருவா சுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்க்கையில தள்ளப்பட்ட சூழ்நிலைகள். ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க, என் பேரண்ட்ஸும் சரி, எங்களுடைய தாத்தா அம்மாச்சி எல்லாருமே அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த பிள்ளை எப்படியாவது நடத்துங்கன்னு. தேவ ஆவியானவருடைய கரம், அவங்களுடைய தொடர்ச்சியான ஜெபம், அவங்களுடைய தொடர்ச்சியான எந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளைய கைவிட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்ச ஜெபம். 800 ரூபாய்க்காக பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த நாட்கள் போய் God bless me 1998ஆம் ஆண்டு நான், அதாவது சிங்கப்பூர் தேசத்துல, அதுக்கு பிறகு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில MCA பட்டாதாரியாக மாறி, அதற்கு பிறகு சிங்கப்பூர்ல நான் 98ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 26-27 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மாத வருமானம் 80,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன் டோஷின்ற கம்பெனில. 2 மாசத்துல திரும்பி எனக்கு ஒரு உயர்வை கத்த கொடுத்தார். IBM சிங்கப்பூர்ல சிஸ்டம் அனலிஸ்டா போய் உட்கார்றேன். மாச சம்பளம் 2.5 lakhs, 2.5 லட்சம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ சொல்லும்போது தான் வேலையை விட்டுட்டு, தம்பி நீ உன்னை போல வழிதவர்ன இளைஞர்களுக்காக போய் ஊழியத்தை செய்யும் சொல்லும்போது 98ஆம் ஆண்டு வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. என்னை கைவிடாதவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஏன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவன். இந்த இடத்துல வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. அதாவது அன்பு சகோதரன், சகோதரனும் சரி, சகோதரியும் சரி, குடும்பமும் சரி, வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவங்க லைஃப்ல பிடிச்சிருக்காங்க அப்படின்னா யாரை பிடிச்சிருக்கிறாங்க? ஜீசஸை தங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உறுதியா பிடிச்சிருக்கிறாங்க. நானும் அதுதான். ஏன் என் வாழ்க்கையை குறித்து சொன்னேன்னா, எங்கேயோ கிடந்தோம், ஆனா அதற்கு பிறகு அவர் எங்களை பிடிச்சது போல இன்னைக்கு இந்த வளாகத்துக்குள்ள இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். அந்த ஒரு காரியம், நீங்க ஒருவேளை சன் டிவில அந்த நாட்கள்ல தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒருத்தர் பேசுவார். எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்களோ, நல்ல சொற்பொழிவெல்லாம் ஆற்றுவார், அழகான கதைகள்லாம் பேசுகிறது அவருடைய வழக்கம். அப்போ ஒரு நாள் ஒரு சொற்பொழிவு அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு அவர் சொல்லும்போது சொன்னார். அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஸ்கூலுடைய ஆண்டு விழா நடக்குது, 25வது ஆண்டு விழா. அந்த விழாவுக்கு இந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு கலெக்டரை வர வச்சிருக்கிறாங்க, MP MLA எல்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்திருக்கும் பொழுது அது ஒரு டிசம்பர் மாதமா இருக்கிறதுனால என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம், குட்டி பிள்ளைங்களை என்ன பண்ணலாம், டிராமா நடிக்க வைக்கலாம்னு பிள்ளைகளை டிராமா நடிக்க வைக்கிறாங்க. அப்போ டிராமா பிராக்டிஸ் அப்போ ஒரு டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலுடைய பிள்ளைக்கு ஒரு குட்டி ரோல் கொடுக்கலாம் அப்படின்னா
அவங்க சொன்னாங்களாம், இந்த பிள்ளைக்கு என்னங்க ரோல் கொடுக்கறது, 6 வயசு பையன், அவன் என்ன பேசுவான் அப்படின்னா, அம்மா அம்மா ஒரு 2 நிமிஷம் உட்காருறீங்களா அம்மா, கொஞ்சம் உட்காருங்க, கவனிங்க கவனிங்க, முடிஞ்சிரும். அப்போ அந்த ஸ்கூல் வளாகத்துல நடக்கிற ஒரு காரியம், அந்த டீச்சர் எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, 6 வயசு பையனுக்கு ஏங்க ஸ்கூலே அவருது தான், அவங்க பிள்ளைக்கு ஒரு ரோல் கொடுக்கலன்னா எப்படி அப்படின் போது, இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளும் யோசேப்பு வந்து சத்திரத்துல இடம் இருக்குதான்னு கேட்டா அவங்க ஒரே ஒரு ஆன்சர் பண்ணணும், சத்திரத்துல என்ன இல்லைன்னு சொல்லணும், இடம் இல்லைன்னு சொல்லணும். அந்த குழந்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள உண்மையிலேயே அவங்களுக்கு ஜீவன் போயிருது. ஆனா எப்படியோ சொல்லி கொடுத்துடுறாங்க. அந்த பையனுக்கு அங்க 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவனுக்கு மீசையெல்லாம் வரைஞ்சு தார்பாச்சி கட்டி தலையில முண்டாசெல்லாம் கட்டி அவனை அழகா உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பையனை அவனை நிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளும் யோசேப்பு வராங்க. ஏம்மா இந்த சத்திரத்துல இடம் இருக்குதான்னு கேட்டா அவன் என்ன பண்ணணும், அவன் என்ன சொல்லணும், சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்லணும். இவன் உங்க வந்து கேட்கிறாங்க, சத்திரத்துல இடம் இருக்குதாப்பா அப்படின்னா அவன் அப்படின்னு பாக்குறான். இவன் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு கலெக்டர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடி வயர்லாம் கலங்குது டீச்சர்களுக்கு. திரும்பி கொஞ்சம் கேள்டான்னா மறுபடியும் அவங்க கேட்கிறாங்க, மரியாளும் யோசேப்பும், சத்திரத்துல இடம் இருக்குதா அவன் அப்படின்னு பரிதாபமா பாக்குறான். இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு டீச்சருங்க ஸ்கிரீனை ஒளி அப்படி விலக்கி சொல்றாங்க, டே சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்றான்னு. அவன் அன்னைக்குதான் அந்த டீச்சரை முறையா பாக்குற மாதிரி பாக்குறான். இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. இவன் வந்து 6 வயசு பையனால குழந்தை தானே, அவன் கண்கள்ல கண்ணீர் வருது, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மளை கேலி பண்றாங்கன்னு அழ ஆரம்பிக்கிறான். இவன் அழ ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் இன்னும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது டப்புன்னு பேசாம அந்த சீன் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம்னு க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த பையன் மைக்கை பிடிச்சு சொல்லிட்டான். அவன் என்ன சொல்லணும், சத்திரத்துல அவன் இடம் இல்லைன்னு சொல்லணும். அவன் சொன்னான், சத்திரத்துல இடம் இல்லை, எங்க வீட்டுல இடம் இருக்குதுன்ட்டான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன வரல, மனசு வரல. அவன் பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை, என் வீட்டுல யாருக்கு இடம் கொடுப்பேன், இயேசுவுக்கு இடம் கொடுப்பேன்னு அந்த குட்டி பையன் இடம் கொடுத்துட்டான். அது போல இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் உங்க இருதயத்துல உங்க வீட்டுல இயேசுவுக்கு இடம் கொடுக்க போறீங்க? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இதுதான் அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அன்பு தம்பி தங்கச்சி தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை பிடிச்சு கொண்டது போல நீங்களும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இங்க மாத்திரம் இல்ல, ஏன்னா இயேசுடைய வருகை மிக சமீபமா இருக்குது. அவர் சீக்கிரத்துல வரப்போகிறார். ஏன்னா ஒரு காரியம், அவரை பிடிச்சுக்கிட்டா பரலோகம், இல்லைன்னா நரகம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன பண்ணுமா, நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு தான், இயேசு கிறிஸ்து. அதனால அந்த இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல நான் அவருக்கு இடம் கொடுக்க போறேன். எத்தனை பேர் அந்த குட்டி பையன் இடம் கொடுத்துட்டான், நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறேன்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க கைகளை எல்லாம் உயர்த்துங்க. நீங்க வெட்கப்படாம உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்துல நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடி. அநேக கரங்களை பார்த்தேன், ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு குட்டி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன். நீங்க என் வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எனக்கு அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்குமே ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே இவங்க இந்த குடும்பம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கணும் சுவாமி. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்குன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடலாமா? சில குட்டி பசங்க எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். பாப்பா இங்க பாரு, இப்ப செல்போன் பார்க்க கூடாது, கண்ணு மூடு. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இங்க ஒரு குட்டி பாப்பா முட்டைக்கண்ணை வச்சு ட்வைன் பாக்குது, கண்ணு மூடு. சோ குட், எவ்வளவு அழகா இருக்குது பாரு. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் சொல்ற ஜெபத்தை நீங்க உண்மையா உங்களை அன்பாய் சொல்லும்படியா கேட்டுக் கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தீர், மரித்தீர், மீண்டும் 3ஆம் நாள்
உயிரோடு எழுந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை உண்மையா அநேக உதடுகள் உண்மையா சொல்லியிருக்குது. ஆனா நிச்சயமா உங்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அந்த ரட்சிப்பை இயேசு தருவார். தொடர்ந்து நீங்க அந்த காரியத்துல நினைச்சிருக்கணும்னா, இங்க நல்ல இடத்துல கூடி வந்திருக்கிறோம், இந்த இடத்துக்கு நீங்க வரலாம். வரும் பொழுது உங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை தொடர்ந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நீங்க யாரெல்லாம் உங்க நம்ம சகோதரனுடைய குடும்பத்தார் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அழகான ஒரு பைபிள் கொடுத்து அனுப்புறேன். நீங்க இந்த மாதிரி பைபிள் கேட்டீங்கன்னாலும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். இல்ல இந்த நாட்கள்ல உங்களுக்கு உட்காருங்கம்மா, உங்களுக்கு வந்து நல்ல மெமரி கார்டு, எல்லாருமே போன் யூஸ் பண்றோம், அதனால ஆடியோ பைபிள் கேட்கணும்னாலும் ஒரு அழகான மெமரி கார்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். அதனால நீங்க வாங்கி உங்க வீட்டில் அதை போடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவது, இப்படிப்பட்ட சபையில வந்து பங்கு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க தொடர்ந்து அந்த ஐக்கியத்தில் நிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தலைமுறையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரால், ஏன்னா அதுதான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் உண்மையில் அருளின என் ஆவியும் நான் உன் வாயில வைத்த உன் வார்த்தைகளும் உன் சந்ததியை விட்டு உன் சந்ததியை விட்டு என்ன பண்ணுவதில்லை, விலகுவதே இல்லைன்னு சொல்றார். தலைமுறையா உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிழ்ச்சியா வைப்பார். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்க வாழ்க்கையினுடைய இந்த உலகத்துல உங்களை அம்மா நேசிக்கலாம், அப்பா நேசிக்கலாம், கணவர் நேசிக்கலாம், மனைவி நேசிக்கலாம், பிள்ளைங்க நேசிக்கலாம்னா உங்களை இந்த உலகத்துல எல்லார காட்டிலும் அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் யாருன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான திருப்பு முனையின் மாதமா இருக்கும். எந்த காரியத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது, பட் God will open door for you. உங்களுக்கு this is the month of surprise. ஆச்சரியமான திருப்பு முனையின் மாதமாகவும் இருக்கும். நீங்க பல காரியங்களை சமாளிக்க முடியல, இந்த பிரச்சனைன்னு யோசித்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜீசஸ். இந்த இடத்துல கூப்பிட்டு பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி இந்த இடத்துல ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு போங்க. பாப்பாவை வாழ்த்துவதோடு இல்ல, இந்த இடத்துல இயேசுவே எனக்கு இந்த காரியம் நிச்சயமா சொல்றேன், இதே இடத்துல வந்து நீங்க சாட்சியை சொல்லுவீங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு தருவார் என்பதுல என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது கேன்சருடைய 4th ஸ்டேஜ் மாத்திரமல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குடும்பம் 5 வருஷமா சர்ச்சுக்கு வரல, போய் அவங்களுக்காக கைகளை வச்சு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே அந்த கேன்சர் வியாதியை முற்றிலுமாக மாற்றி போயிட்டார். அடுத்த வாரம் வந்து சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். எதுக்கு சொல்ல வர காரியம் என்னன்னா, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை, நம்ம கை வைக்கிறதுல இல்லை. மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். அவங்க அந்த குடும்பம், நான் தேவ சன்னிதானத்திலிருந்து சொல்றேன், ஒரு வார்த்தையை கூட்டி குறைச்சலாம் சொல்ல, அவங்க ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. முடிச்ச உடனே என் கையில ஒரு செக் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து எடுத்து பார்க்குறேன், 9 lakhs 9 லட்சம். ஏன்னா அவங்க எத்தனையோ லட்சத்தை எதுக்கு செலவு பண்ணிட்டாங்க, இந்த வியாதி சரியாகணும்னு. பட் அந்த 9 லட்சம், ஆனா அந்த 9 லட்சத்தை வாங்கிட்டு என் பிள்ளைக்கு ஒரு சட்டை கூட நான் எடுக்கல. ஆனா அதுல 2 சபைகளை இங்க இமாச்சல பிரதேசத்திலையும் ஹரியானால கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வருகிற காரியம், ஆண்டவர் அந்த இயேசு என்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நிச்சயத்து அதை பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. Thank you and God bless you. நல்ல வார்த்தைக்காக, குழந்தைக்காக, நல்ல அறிவுகளுக்காக, பெற்றோருக்கு நல்ல அறிவுகளுக்காக, எல்லாத்துக்கும் மேல வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறோம். இப்போது கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பெற்றோர்கள் வந்து அந்த கேக் கட்டிங் முன்பாக நிற்கும்படி அந்த கேட்டுக்கொள்கிறோம். அதனால பிரின்ஸ் தேவனை கர்த்தர் ஒரு நல்ல ஆயுசையும் சுகத்தையும் தரும்படியால் நமக்குள்ள ஆபரகாமையா ஜெபிக்கும்படி அந்த கேட்டுக்கிறோம். ஆபரகாமையா அந்த பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆயுசையும் தரும்படியால் நமக்குள்ள ஆபரகாமையா அவர்கள் ஜெபிக்கும்படி அந்த கேட்டுக்கொள்கிறோம். ஜெபித்த பிற்பாடு அந்த கேக் கட்டிங் பண்ணலாம். கர்த்தர் நாம நாம் ஜெபிப்போம். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுத்து கடந்த ஓராண்டு காலமாக அருமையான பிள்ளைகளை வளர்த்துவதில்லை. அதற்காக கோடா கூட ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே
பெற்றோர்களுக்காக நீ கொடுத்த வார்த்தைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு ஆலோசனை கேட்கக்கூடியவாரும் உண்மை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியான கிருபையை தேவன் தாமே கொடுத்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற யாவரும் விட்டு விடாதபடி தகப்பனே தங்கள் இருதயத்தில் வைத்து அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக ஏற்றுக்கொண்டு அதன் முடியாது நடக்கக்கூடிய கிருபையும் ஞானத்தை கத்தாவே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடும். பிள்ளையின் பெற்றோர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்து தேவன் வலியுறுத்தும்படியாக ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினுக்கு சமாதானம் சந்தோஷம் இப்போதே போதும் சதா காலம் நம்மோடு கூட அருமையான பெற்றோரோடும் பிரின்ஸ் தேவோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நாம இப்படி கேக் கட்டிங் பண்ண போகிறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி மகிழ்வுக்கு போறோம். நீங்க கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டு நாம் மயப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நிகழ்ச்சி வந்த உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த பிள்ளையை வாழ்த்த வருகிறவர்கள் நீங்கள் வந்து இந்த பிள்ளைக்கு அந்த பக்கமாக குடும்பமாக வந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து வாழ்த்திட்டு போகும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக விசேஷ ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு கடன் சொல்லும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக அம்மா ஏவிடி தாமஸ்லேருந்து வந்திருக்காங்க. அனைவருக்கும் மேனேஜர் சார், ஒர்க்கர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வந்து வாழ்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா மற்றும் ஃபாதருக்கு நன்றி, ஐசக் அண்ணாக்கு நன்றி, திலக் பாஸ்டருக்கு நன்றி, டிஎஸ்ஐக்கு நன்றி, மற்றும் கை சேர்த்து வந்திருக்க அக்கா, பெரிய அக்கா, சின்ன அக்காவுக்கு நன்றி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை
நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே அழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே Let's together sing amen and receive all the blessings. Ready? ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் பரலோகில் அவர் நாமம் ஆமேன் என் பரிகாரியானாரே ஆமேன் பரலோகில் அவர் நாமம் ஆமேன் என் பரிகாரியானாரே ஆமேன் வார்த்தைக்கு அழிவில்லை அது எல்லாமே செயலாகும் அவர் வார்த்தைக்கு அழிவில்லை அது எல்லாமே செயலாகும் அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது எஸ் சங்கீதம் 91 உன்னதர் மறை உண்டு நமக்கு வல்லவர் நிழல் உண்டு உன்னதர் மறை உண்டு நமக்கு வல்லவர் நிழலுண்டு பொல்லாப்பு நேராது ஆமேன் ஒரு வாதையும் அணுகாது ஆமேன் பொல்லாப்பு நேராது ஆமேன் ஒரு வாதையும் அணுகாது ஆமேன் அழிவில்லை அது எல்லாமே செயலாகும் ஓ வார்த்தைக்கு அழிவில்லை அது எல்லாமே செயலாகும் ஏசாயா 53 பாடுகள் ஏற்றாரே
நம் துக்கங்கள் சுமந்தாரே, பாடுகள் ஏற்றாரே. நம் துக்கங்கள் சுமந்தாரே, தழும்பாலே குணமானோம் ஆமென். பலவீனம் நமக்கில்லை ஆமென். அவர் தழும்பாலே குணமானோம் ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லை ஆமென். ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும். சங்கீதம் 126. சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஓ சிறையிருப்பை திருப்பினார், நம்மை நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென், இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென், இனி கம்பீரத்தோடு அறுப்போமே